ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F23 5G அப்படின்ற மாடல் சர்வீஸ் வந்திருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாம்சங் 2 சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா F23 அப்படின்றது ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு சிபி கம்ப்ளைண்ட் தான் வருது. ஸோ சிபி ரீபால் பண்ணோம்னாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு அந்த சிபி எடுத்து ரீபால் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, போர்டை டிஸ்மேண்டில் பண்ணி பிசிபி ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிபியூ ஷீல்டு, சிபிஎம்எம்சி இருக்கிற அந்த ஷீல்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாம் தான் கம்ப்ளைண்ட்டே அட்டன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி யாரும் அட்டன் பண்ணல, ஏன்னா கம்பெனி ஹீட் சிங்கோட அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த டேப்பை வந்து நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளோயரில் அந்த பிளேடை ஹீட் பண்ணி அழகாக டேமேஜ் ஆகாமல் வந்துடும். ஸோ டேப்பை சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் சிபி தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ சிபி கழட்டுறதுக்கு ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது முதல்ல பார்த்துக்கணும். இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா சிம்ட்ரே இருக்குது, பேடுலாம் நுழைக்க முடியாது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த சைடு தான் நம்ம நுழைக்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சீலில் வெட்டியாச்சு. ஸோ இப்போ அதை கட்டிங்கில் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட்டரை வச்சு அழகாக பெண்ட் பண்ணி கழட்டிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் கட் ஆகாமல் அழகாக ஷீட்டில் கட் பண்ணியாச்சு. ஸோ சாம்சங் பொறுத்த வரையுமே ஒயிட் பேஸ்ட் ஐசி தான். சரிங்க சார். சரி, நம்ம சீல்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிபியூ மட்டும்தான் எடுத்து ரீபால் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற யூஎஃப்எஸ் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அதுக்கு மேலே நம்ம ஒரு டேப் அடிச்சுக்கலாம். எப்பயுமே ஒரு பேஸ்ட் ஐசி கட்டுறதுக்கு முன்னாடி க்ளூ கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சிபி சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஒயிட் பேஸ்டட் ஐசி. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கும் இந்த ஐசிக்கு இருக்கிற கனெக்ஷன் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு சிபி தூக்கணும்னா மட்டும்தான் இந்த காம்பனண்ட் சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த காம்பனண்ட்லாம் கூடயே வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் முதல்ல நம்ம க்ளூ கட் பண்ணிக்கலாம். க்ளூ கட் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் 320க்கு 260க்கு 60. ஜஸ்ட்டு போர்டை சுற்றியும் அந்த ஐசி சுற்றியும் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு எந்த இடத்துல க்ளூ கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் ப்ளோயரை காட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக கட்டாகி வந்துடும். இது ஒயிட் பேஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப சிரமம்லாம் இல்லை.
அழகாக உங்களுக்கு க்ளூ வந்துடும். பிளேடை வந்து அழுத்தக்கூடாது. ஸோ ஒன் சைடு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த சைடு, ஸோ இந்த சைடும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடு. ஸோ 4 பக்கமே க்ளூ கட் பண்ணியாச்சு. என்ன இப்போ இங்கே CPU லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் தான் எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து CPU லிஃப்டிங் பிளேடு. இந்த பிளேடு வச்சு தான் நம்ம CPU லிஃப்ட் பண்ண போகிறோம். ட்வீசர் வச்சுலாம் தூக்க முடியாது, ஏன்னா இது ஒரு பேஸ்ட் ஐசி. இப்போ சைடில் க்ளூ இருந்த மாதிரி CPUக்கு அடியிலையுமே க்ளூ இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ட்வீசர் வச்சு லிஃப்ட் பண்ணோம்னா ஐசி லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேடு வச்சு தான் நம்ம லிஃப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஒரு ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் 320க்கு 45. ப்ரீ ஹீட்டுங்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 நிமிஷம் வரையும் நீங்கள் பண்ணலாம். இந்த பிளேடையும் கூடயே ஹீட் பண்ணிக்கோங்க. ஐசி நல்லா ஹீட் பண்ணிக்கணும், ஒரே இடத்துல ஹீட் காட்டக்கூடாது. 1 நிமிஷங்கிறது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட காட்டலாம். ப்ரீ ஹீட் டைமை எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹை டெம்பரேச்சர் வந்து ஐசி லிஃப்ட் பண்ணும்போது எந்த விதமான பேடும் கட் ஆகாமல் நீட்டாக ஐசி வந்துடும். ஆனால் இந்த மாடலில் கொஞ்சம் ரிஸ்கி தான், ஏன்னா நமக்கு பிளேடு உள்ளே நுழைக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் இல்லை. காம்பனன்ட்ஸை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம பிளேடு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சிம்ட்ரே சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல தான் பிளேடை நான் உள்ளே நுழைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து பபுள் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ப்ரீ ஹீட் ஆகி போச்சு அப்படின்றது சிம்டம் இதெல்லாம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 360க்கு 55 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண மாதிரியே தான் நீங்கள் காட்டிகிட்டு இருக்கணும். இது எவ்வளோ நேரம் காட்டணும் அப்படின்னா இப்போ ஐசி லிஃப்ட் ஆகிற வரையும் நம்ம காட்டி தான் ஆகணும். லைட்டாக ஐசி இந்த மாதிரி பஞ்சர் பண்ணி விட்டுறணும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பிளேடை உள்ளே நுழைக்கும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். 2 கையுமே தனித்தனியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் பேட் எதுவுமே கட் ஆகாமல் ஐசி நீட்டாக கலண்டு வரும். நீங்கள் பிளேடு உள்ளே நுழைக்கிறேன்னு சொல்லி கான்சன்ட்ரேஷன் அங்கே கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த சைடு பேடெல்லாம் கட் ஆகி போயிடும். ஸோ அழகாக கழட்டி எடுத்தாச்சு. ஏதாவது பேடு கட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்சி பேடு நிறையவே இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க்கிங் பேட் ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரே சைட்லேயே பிளேடை உள்ள நுழைச்சி தூக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ இப்போ போர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டாக ஃப்ளக்ஸு, பிபிடி. ஸோ இது எதுக்கு அப்ளை பண்ணுறோம்னா அந்த லெட்டோடைய டெம்பரேச்சரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து விக்கு போட்டு பேடை க்ளீன் பண்ணி ஒர்க்கிங் பேட் ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவுட்டர்லேருந்து லைன் வரல, இன்னர்லேருந்து லைன் வருதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே என்னது என்சி பேடு தான். இந்த இடத்துல மட்டும் ஒரு பேடு என்னன்றது தெரியல.
மேக்ஸிமம் கட் ஆனது எல்லாமே டம்மி தான். இது ரெண்டும் பேராக இருந்த பேடு, அதில் மட்டும் ஒரு பேடு கட் ஆன மாதிரி தெரியுது. சரி, எதுக்கு நம்ம ஹிட் மேப் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ போர்டு கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சது. முடிஞ்சால் ஃப்ளக்ஸ் வச்சு இன்னொரு டைம் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லெட் இருக்குது. ஓகேவா, லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னும் ஒரு டைம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா போர்டு க்ளீனிங் முடிஞ்சு. அடுத்த ஐசி நம்ம க்ளீன் பண்ண போயிடலாம். ஓகே, போர்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஐசி சேம் நம்ம போர்டில் பண்ண மாதிரியே தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லெட் எல்லாமே அயனில் வர மாதிரி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் விக்கை போட்டு அதில் இருக்கிற லெட்டெல்லாம் எடுத்துக்கங்க. ஒயிட் பேஸ்ட்டுங்கனால இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கு போடும்போது அதிலே வந்துடும். இருந்தாலும் நம்ம போட்டு அழுத்தி தேய்ச்சி ஐசி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லெட்டை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த டூவீலர்லேயே நமக்கு க்ளீனிங் பிளேடு ஒன்று இருக்குது. இந்த பிளேடு, ஸோ இந்த பிளேடை முன்னாடி ஹீட் பண்ணிக்கணும். லைட்டாக அந்த பிளேடை ஹீட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே அழகாக க்ளோ கட் பண்ணி எடுத்துரும். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ அகைன் ஃப்ளக்ஸை போட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண விக்கில் இருக்கிற லெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக விக்கை மடித்து இப்போ நிறையா அந்த கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ப்ரெஸ் போட்டே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஐசி ஓவராக ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரீபாலிங்க்கு யூஸ் பண்ணுற அதே பிபிடியை, அந்த ஆயிலோடு இருக்கிற பிபிடி எடுத்து ஜஸ்ட் அந்த ஐசி மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்றேன். போட்டு விட்டுட்டு இப்போ இது மேலே நீங்கள் லெட்டாக ஃபார்ம் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் அந்த ஹிடன் பால்ஸ்லாம் இதில் கிளியர் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அயான் வந்து ஐசியில் மோதாமல் க்ளீன் பண்ணி பழகிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் விக்கை போட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த ஹிடன் பால்ஸ்லாம் மேக்ஸிமம் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாமே அந்த பிபிடி போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போதே அந்த ஹிடன் பால்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்பி ப்ரெஸ் போடாமல் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு அந்த ஸ்கின் அவ்வளோவா டேமேஜ் ஆகாது. பட் இருந்தாலும் கம்பி ப்ரெஸ் போடுவோம். பட் ஆனால் ஹிடன் பால்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிபிடிலே கிளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கம்பி ப்ரெஸ் போடுறதுக்கான இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பி ப்ரெஸ் போடாமையே ஸ்கின் இந்த அளவுக்கு ஓரளவு ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. நான் கம்பி ப்ரெஸ்லாம் போட்டோம்னா நல்லாவே ஸ்க்ராச்சஸ் ஆகும். சாம்சங்கில் வர எக்ஸினாஸ் ஆகட்டும், மீடியாடெக் எஸ்ஓசி ஆகட்டும், அந்தளவுக்கு சாம்சங் போர்டு பொறுத்த வரைக்குமே ஸ்கின் அந்தளவு லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சேஃபாக க்ளீன் பண்ணாலுமே ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஹிடன் பால்ஸு சென்டரில் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். கம்பி ப்ரெஸ் போடும்போது தின்னர் நல்லா ஐசியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ராச்சஸ் பண்ணணும்.
பிடிச்சி அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஜென்டிலாக தான் தேய்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, ஐசி க்ளீன் பண்ணியாச்சு, ஹிட்டன் பால்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஐசி எடுத்து ரீபால் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? சரி, இப்போ நம்ம ஐசி ரீபால் பண்ணிக்கலாம். ஸோ ரீபால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அதோடைய சேம் சென்சில் SM7225ங்கிறது அந்த ஐசியோட நம்பரு. ஓகேவா? அதுக்கான சேம் சென்சில் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருந்ததுனால சேம் சென்சிலே பண்ணுறோம். ஸோ பால் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா அகைன் இது மேலே இன்னொரு கோட் பிபிடி அப்ளை பண்ணி பாலோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலோட ஹைட் வந்து நமக்கு ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாலோட ஹைட் ஒரே ஈவனாக இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு, இந்த பிபிடி அப்ளை பண்ண இல்லைங்களா, இந்த பிளேடு வச்சு அந்த பால்ஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சைடும் அது ஈவனாக கட் ஆகணும். உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக கட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கார்னரில் மட்டும் ஓகே. ஸோ பால் வந்து ஈவனாக தான் இருக்குது. ஸோ அகைன் ஃபைனலாக இதுக்கு மேலே பிபிடி அப்ளை பண்ணி இப்போ ஏதோ பால் அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா அதில் மட்டும் பிபிடி போய் லோட் ஆயிரும். ஸோ இப்போது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹைட்டில் இருக்கும். ஸோ ரீபாலிங் முடிஞ்சு அடுத்த ஐசியை எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இதை ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் வந்து உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ தான் பால் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கே வரும். ஸோ ரீபாலிங் முடிஞ்சு. ஸோ அடுத்த ஐசி எடுத்து நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஐசியை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் அந்த ஷைனிங் பேட்ஸு, கார்பன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பி ப்ரஷ் போட்டு இந்த பேடை நீட்டாக அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் பண்ணி விட்டுட்டு பண்ணிங்கன்னா ஒரே ஷாட்டில் நீங்கள் எந்த ஐசி வச்சிங்கனாலுமே ரெடி ஆயிரும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, CPU நான் ஃபஸ்ட் டைம் ரீபால் பண்ணி வச்சேன்னா செட் ஆன் ஆக மாட்டேங்குது, 2 டைம் அதாவது 2ஆவது டைம் அதை எடுத்து நான் ரீபால் பண்ணால் தான் ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இந்த ஷைனிங் பேட்ஸ் தான். ஸோ அதனால் எப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஐசி கழட்டி ரீபால் பண்ணதுக்கப்புறம் இந்த பேடை வந்து நீட்டாக எல்லா பக்கமும் நீட்டாக ஸ்க்ராச்சஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷைனிங் பேடு, ஹிட்டன் பேட்ஸு எல்லாமே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற ஐசி பர்ஃபெக்டாக ஒரே ஷாட்லேயே உட்காந்துக்கும், செட்டு உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ நீட்டாக நம்ம ஸ்க்ராச்சஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ எல்லா பேடுமே இருக்குது, எந்த ஒர்க்கிங் பேடும் கட் ஆகலை. ஸோ நம்ம சரி இப்போ நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸு, அந்த ஃப்ளக்ஸை வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான குவான்டிட்டி ஃப்ளக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாக மாறும். அப்போது அதிகமான ஃப்ளக்ஸ் இருக்கும்போது அது என்ன இப்போ உள்ளே மாறுற அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாயில் ஆகும்போது ஐசியை தள்ளி விட்டுரும். சரிங்களா? அதனால் எப்பயுமே ஃப்ளக்ஸ் வந்து கம்மி குவான்டிட்டி போட்டுக்குங்க. ஆனால் எல்லா பேட்லேயும் ஃப்ளக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
ஏன்னா நம்ம ஐசி ஃபிக்ஸிங்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஐசி ஷேக் பண்ணும்போது மறுபடியும் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கணும். ஸோ ஐசி கழட்டும் போது எப்பயுமே அந்த டாட் பொசிஷனுங்கிறது பார்க்கணும். ஆனால் அந்த சிபியு இஎம்எம்சிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் வச்சே கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த சார்ஜிங் ஐசி பவர் ஐசிலாம் நீங்கள் கழட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாட் பொசிஷன் பார்த்து தான் கழட்டணும். ஸோ பாலோட ஹைட்லாம் ஈவனாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் ஐசி வச்சு இப்படி நான் ஷேக் பண்ணேன் அப்படின்னா அழகாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கில் போயிட்டு உக்காந்துக்கும். கரெக்டாக அந்த மார்க்கில் போயிட்டு உட்காந்துக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் 360க்கு 55. ஐசி லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோமோ அதே டெம்பரேச்சர் தான். ஸோ இவ்வளோ நேரம் காட்டும் போது ஐசி உங்களுக்கு ஒரு 50 to 60% உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐசி ஷேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை லைட்டாக நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ண ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி சுற்றி உள்ளே போயிட்டு வெளியே வரும் பாரு. ஐசி லைட்டாக ஷேக் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் கிராஸாக வச்சுருந்தோம்னா. ஆனால் கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கிறதுனால ஐசி உங்களுக்கு ஷேக் ஆகாது. லைட்டாக ஐசி நம்ம டிப் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ ஐசி உட்கார வச்சாச்சு. ஸோ செட் ஆன் ஆகுதான்றதை செக் பண்ணிடலாம். சரி, சிபி மட்டும் எடுத்து நம்ம ரீபால் பண்ணியாச்சு. செட் ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் பேனலில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சார்ஜ் சொல்லி பார்த்துடலாம். ஸோ செட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்டிங், அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதான் கம்ப்ளைண்ட்டு. F23 5Gயில் இந்த காமன் கம்ப்ளைண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட் தான். அதுக்கு சிபி எடுத்து நீங்கள் ரீபால் பண்ணினா போது இது ஹார்ட்வேர் சைடில் நீங்கள் வேறு எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஒரு மொபைல் வந்து ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா அது பிரைமரி லைனில் ஷார்ட்டு, அல்லது செகண்ட் லைனில் ஆஃப் ஷார்ட் லீக்கேஜ், அல்லது சிபி சைடு பிரச்சனை, அல்லது இஎம்எம்சி சைடு பிரச்சனை அப்படின்ற மாதிரி போகிறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கம்ப்ளைண்ட். இப்போ போக்கோ X3ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் கேமரா ஒர்க் ஆகலை. அதே மாதிரி போக்கோ X2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் டச் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி சாம்சங் சீரீஸ்லேயும் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அதில் இந்த F23ங்கிறது இந்த ரீஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வர ஃபோனு. சரிங்களா? ஸோ செட்டு லைவ்ல தான் இருந்தது. நம்ம சிபி கழட்டி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு மொபைலை வந்து நீங்கள் சிபி ரீபால் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ரீபால் பண்ணி ஆன் ஆனதுக்கப்புறம் கேமரா ஒர்க் ஆகுதா, மைக் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா, டச் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா சிபியூவில் சில பேட் சரியாக உட்காரல அப்படின்னா செட்டு ஆன் ஆயிரும். ஒர்க்கிங் பேட், அதாவது வோல்டேஜ் பேட் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் செட்டு ஆன் ஆயிரும். பட் கேமராக்கான லைன் சரியாக உட்காரல, அல்லது சிம் கார்டுக்கான லைன் சரியாக உட்காரல அப்படின்னா சிம் நாட் ஒர்க்கிங், கேமரா நாட் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அதனால் எப்போ சிபி ரீபால் பண்ணாலும் செட் ஆன் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட டெலிவரியே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கான புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இஎம்எம்சி கிளாஸ்க்கான புக்கிங் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.